ஸோ மேம், நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பைசியான ஃபுட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்லை, ஸ்பைசியான ஃபுட் பண்ணுறது கஷ்டம் இல்லை. இல்லை, நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸ்வீட் ஆயிருமே. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்க்க நல்லா தான் இருக்குது, சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. கடைசியில் என்ன அவங்களுக்கும் அதில் ஒரு குறை சொல்லணும்னு சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்கன்னு புரிஞ்சிருச்சு யோகி. சீசன் 3க்கு எப்படி ஜின்னரை சிம்பிளாக கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணலான்னு பார்க்குறீங்க, மாட்டிட்டீங்க. நோ, அது வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது. மேபி எனக்கு வேண்டப்பட்டவங்க யாரை கூட சேர்ந்துக்கலாம். 3 பேர் இருக்கிறீங்க. 3 பேரில் யார் ரொம்ப டஃபஸ்டான ஸ்ட்ரிக்டான ஒரு ஜட்ஜு? எனக்கு 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதாவது படிச்சு பாஸ் பண்ணி 27 வருஷம். இவங்க மட்டும் எனக்கு என்னைக்காவது ஷெஃபா இருந்திருந்தாங்கன்னா சத்தியமா நான் கிச்சன்ல அழுதுருப்பேன். ஏன்னா நான் இல்ல, அது ஏதோ ஒரு நான் சொல்லல, நீங்களே பாருங்க என்ன ஓட வச்சிருக்காங்க. என்கிட்ட சில பொருள் இருக்கு, அதை நீங்க கையில் எடுத்துட்டு அது என்னன்னு சொல்லுங்க. அதை பத்தியும் உணவை பொறுத்த வரைக்கும் என்னோட பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி எப்பயுமே சோறுன்னு இருக்கிறவங்களுக்கு ஃபேவரட்டான ஃபுட்ஸை கொடுத்து வெரைட்டியான ஃபுட்ஸை கொடுத்து வாழ்க்கை பயனை வந்து கொடுக்கக்கூடிய மாஸ்டர் செஃப்ஸ் இருக்காங்க. ஹாய் ஹாய் ஹாய். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறையா சாப்பாடு கொடுக்குறவங்கள பார்க்கும்போது நீங்கள் அதாவது நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து எனக்கு வந்து கண்ணுமட்டு நிறையா நிற்கிது. ஸோ ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் வந்து கௌசிக் சார்ட்ட ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து உங்களை பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு தோன்றது, இந்த மனுஷன் கெட்டப் வந்து எப்போ மாற்றிருப்பாரு, எந்த வயசில் இவ்வளோ ஹேரு பியர்ட்லாம் வச்சிருப்பாரு, அது அந்த இதுக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்குதா சார்? பெரிய ஸ்டோரி. பேண்டமிக்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோவிட் டைமில் பார்பர் கிடையாதுன்றாங்க. ஓகே ஓகே, அவங்க வந்து இயற்கையாக வந்து மூளை வளருதோ இல்லையோ தாடி வளரும், முடி வளரும், பயங்கரமாக வளர்ந்துருச்சு. எனக்கு தான் சார் அதே பிரச்சனை, சேம் பிரச்சனை. சந்திரிகா சோப் போட்டாலும் வளருது, போடலனாலும் வளருது, அது வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு 6 மாசத்துல வளருது, எனக்கு இது நிறையவே வந்துருச்சு. ஸோ அது கரெக்டாக அந்த டைம்ல தான் வந்து ஆடிஷனுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிடுச்சு, ஹேர் கட் பண்ணிட்டு வர முடியல. வந்தது பெரிய முடியோட தாடியோட. உடனே பார்த்து எனக்கு அந்த லுக்கை பிடிச்சிருச்சு. எந்த லுக் ஐயா இருக்கேன், இதை போய் நல்லா இருக்கீங்க. இல்ல இந்த லுக்கு தான் வேணும். சரி ரைட்டு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன்ட்டாங்க. சரி ரைட்டு, ஓகே. ஸோ மேம், நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பைசியான ஃபுட் பண்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்லை, ஸ்பைசியான ஃபுட் பண்ணுறது கஷ்டம் இல்லை. இல்லை, நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஸ்வீட் ஆயிருமே. ஏன்? இல்லை சார், வண்டி பஞ்சர் ஆயிருப்பா. டேட்ஸ் வந்து லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொன்னாலே பொண்ணுங்களை மேக்ஸிமம் சொல்லுவாங்க. அதுல இருந்து நீங்க வந்து ஒரு செஃப்பா அந்த கதை வந்து என்ன மேம்? ஆக்சுவலா அது ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை வந்து என்னோட வீட்டில் இருக்கவங்க கேட்குற மாதிரி சொல்ல, எத்தனை பேரை சாப்பாடு ஃபர்ஸ்ட் பண்ணி சாவடிச்சிருக்கிறீங்கன்னு கேட்பாங்களா? அந்த மாதிரி? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. பட் எப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே ஃபுட்டீஸ். அப்பா வந்து பாத்திரக்கடை வச்சுருக்காங்க. ஸோ சின்ன வயசில் நிறைய குக்கிங் டெமான்ஸ்ட்ரேஷன் அதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டோடு நான் அங்கே இருப்பேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஆனா சாப்பிடுறவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன இன்ட்ரெஸ்ட் தான். அதுக்கப்புறம் வந்து சரி, நம்ம இது ஏன் வந்து ஒரு ஹாபியை வந்து ஏன் ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்லேயும் அப்பா அம்மாவுக்கு ஃபுட் ரெஸ்டாரண்ட் இந்த ஃபீல்ட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ரொஃபஷனாகவே எடுத்துக்கினேன் நான். ஆமாம். ஓகே. ஸோ வந்து இப்போ டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னா அது அப்படி மட்டும் இல்லைடா, இப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறீங்க. ஸோ சார், ஸோ உங்களுடைய வீடியோஸ் நிறைய வந்து பார்த்துருந்தேன். ஸோ
ராகேஷ் ரகுநாதன் அப்படி சர்ச் பண்ணாலே ஹிஸ்டாரிக்கல் ஃபுட்ஸ் பத்தி நிறைய நீங்க வந்து பேசியிருக்கிறீங்க. எக்ஸாம்பிள் வந்து அதை பார்க்கும்போது ஹெரிட்டேஜ் ஒரு ஃபுட்டுக்கு இந்த ஸ்டோரிலாம் இருக்கணும்பா அப்படின்னு சொல்றீங்க. எதுக்காக வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்கு, வெரைட்டி ஆஃப் விஷயங்கள் இருக்கு, எதுக்காக இப்படி இறங்குனீங்க? எனக்கு வந்து திருநெல்வேலி நான் போயிருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு நல்ல விளைச்சல் அந்த வருஷம். ஸோ அந்த ஃபார்மர்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அண்டு அந்த கொண்டாடிட்டு இருக்கும்போது எனக்கு பாட்டுலேயும் ஈடுபாடு இருக்கிறதுனால அந்த பாட்டு கேட்டது. அண்டு முக்கியமாக ஒரு பெரிய ஒரு குண்டால வந்து ஏதோ சமைச்சிட்டு இருந்தாங்க, நல்ல வாசனை. என்னதுன்னு போய் கேட்கும்போது இங்கே வாப்பான்னு சொல்லி நாங்கள் நல்லா உட்கார வச்சுட்டு அந்த இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் தட் ரெசிபீஸ் ஒரு கிராமத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அரிசி, பருப்பு, விறகு, காஞ்ச மிளகாய். ஸோ அவங்க சொன்னாங்க இதெல்லாம் நாங்கள் சேர்த்து போட்டு சமைப்போம், கூடி சேர்ந்து சமைப்போம், கூடி சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் அந்த ஹார்வெஸ்ட் டைமில். நாங்கள் கூட்டாஞ்சோறு அப்படின்னாங்க. ஓகே ஓகே. ஸோ கூட்டாஞ்சோறு வந்து we've all grown up eating it in some way. ஒரு ஊரில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. பட் அதுக்கு பின்னாடி கதை இருக்குது. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் தட் மூமெண்ட் ஃபார் மீ. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவை வந்து we've always taken it for granted. இப்போது அம்மா செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை பாட்டி செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோமே தவிர நல்லா இருக்குன்னு சொன்னதே கிடையாது. ஆமாம். ஒரு அண்ட் அது எதனால அது பண்ணுறாங்க? நம்மளோட மூதாதையர்கள் வந்து அந்த ரெசிபிஸ் ஒன்றா சேர்ந்து பேலன்ஸ் பண்ணும்போது இட் வாஸ் அ பியூட்டிஃபுல்லி வெல் தாட் அவுட் நியூட்ரிஷனலி பேலன்ஸ்ட் மீல். ஸோ எனக்கு ஐ வாண்டட் டு கோ இன் டு தட். எனக்கு நம்ம சாப்பிட்ற உணவுக்கு பின்னாடி இருக்கிற கதைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்றது எனக்கு, எஸ்பெஷலி சவுத் இண்டியன் ஃபுட். நிறைய பேருக்கு சவுத் இண்டியன் ஃபுட் இப்போ நம்ம உலகத்தில் we are talking about say vegan food or seasonal eating or micro regional cuisine. இது எல்லாமே சவுத் இண்டியன் ஃபுட் இஸ் கம்பேட்டபிள். ஓகே ஓகே. ஸோ ஃபார் மீ இட் இஸ் டெல்லிங் தி ஸ்டோரி ஆஃப் சவுத் இண்டியன் ஃபுட். ஓகே. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டோட ஹெரிட்டேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக. ஓகே டன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜா ஒருத்தவங்க வந்து இவங்க நல்லா சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து அவங்க நல்லா சமைச்சிருப்பாங்க. பட் நீங்கள் ரிசல்ட் கொடுக்கும்போது பார்க்குற ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஒரு சிலர் வந்து இல்லைங்க அவங்க தாங்க நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான தாட்ஸ் வந்து இருக்கும்? ஆக்சுவலாக எந்த தாட்டும் வராது. ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் எப்படின்னா, ஒரு ஆள் வந்து ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னா அவங்க செய்யறதை வச்சுட்டு நம்ம ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறோம். பேசிக்கலி பேக் சைட் டிரைவிங். ஓகே. ஒருத்தர் வந்து கையில் ஸ்டேரிங் பிடிச்சிருக்காரு, பின்னாடி வந்து இப்படி ஓட்டு அப்படி ஓட்டுன்னு சொல்கிறோம். அதுதான் வந்து நம்ம வெரி பிக் ஹேபிட். இப்போ அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தது நாங்கள் 3 பேர். ஓகே ஓகே. எங்களுக்கு அந்த டிஷ்ல என்ன குறை இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ அது வந்து எங்களுக்கு தெரியுமே தவிர பார்க்குற உங்களுக்கு எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரி. முக்கியமா உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஓகே. ஸோ அதனாலே வந்து என்ன சொல்றதுன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நாங்கள் பண்ணுறோம். அண்ட் இதில் வந்து எங்களுக்கு மனசாட்சி ரொம்ப ஜாஸ்தி. என்னன்னா, நாங்கள் கொடுக்குற எந்த ஒரு டிஷ்ஷுமே ரொம்ப கடுமையாக தான் வந்து நாங்கள் பார்ப்போம். அதில் வந்து பேராமீட்டர்ஸ் இருக்கு. சப்போஸ் அதில் நாங்கள் கொடுக்குற ஜட்மெண்ட்ல ஏதாவது டவுட் எங்களுக்கே வந்ததுன்னா நிறைய பேசுவோம். Sometimes ஒரு டிஷ் ஜட்மெண்ட்டுக்கு 2 hours இருக்கு. 2 hours உட்காந்து பேசியிருக்கோம். ஏன்னா வந்து நாங்கள் அக்ரி பண்ண மாட்டோம். இப்போ 2 பேர் வந்து ஒரு சாய்ஸ் சொன்னாங்கன்னா 3ஆவது பேர் வந்து போட்டு வீடு 3 பேருமே ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அது இல்லாமல் டேஸ்ட் ஒரு விஷயம், பட் தென் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இந்த சாஸ் இப்படி அவங்களோட டெக்னிக் கரெக்டாக, அவங்களோட ப்ரெசன்டேஷன் ஒரு ஃபுட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. ஸோ அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ அந்தளவுக்கு நாங்கள் டெப்த்தில் வந்து போய் அந்த பேராமீட்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நாங்கள் வந்து கிரிட்டிக் பண்ணும்போது எஸ் சர்டன் திங்ஸ் வந்து இட் மைட் லுக் டிவியில் வந்து ஓகே இந்த டிஷ் இதை விட பெட்டராக இருந்திருக்கலாமோ, பட் அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் வந்து when we are tasting எங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆட்கள். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு யங் ஜட்ஜ் அப்படின்ற போது அந்த விஷயத்தை இவங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் லேர்ன் பண்ணி ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். தயவு செஞ்சு அவங்க முடி கலரை பார்த்து நீங்கள் இடப்படாதீங்க. இது இந்த ஒரு டெரர். ஓகே. என்னையே ஓட விட்டுருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் காட் ஃபினாமினல் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ். வயசு இல்லை எப்படின்னா, she's got a lot of experience, exposure, and இவங்க வந்து எப்படின்னா செல்ஃப் ட்ரிவன். ஓகே ஓகே. நம்மளாம் வந்து ஒரு 4 பேர் நம்மளை சொன்னதான் வந்து எழுந்து காலையில் வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறதோட இவங்க வந்து she will drive herself much more than any man I've seen. And நான் சொல்லவும் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன்,
அவங்க கிச்சன்ல எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா I would definitely be happy to work for her. She is that way a very good task master. தென் வந்து ஒரு ஜட்ஜு அப்படின்றத தாண்டி ஒரு மாஸ்டர் செஃப் அப்படின்ற ஒரு டைட்டில் இப்போ நான் வந்து ஈஸியாக சொல்லிட்டேன் நீங்கள் வந்து எங்கேஜில் வந்துட்டீங்க அப்படின்ற போது. ஸோ அந்த விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ செல்ஃப் லேர்னிங் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் படித்தது கல்னரி ஆர்ட்ஸ் தான். அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அமெரிக்காவில் படித்தேன். பட் இந்தியாவில் வரும்போது அந்த படித்த ரெசிபிஸ் ஒர்க் ஆகலை. ஏன்னா இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு, இங்கே இருக்கிற குக்கிங் ஸ்டைல்ஸ் வேறு. அது இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுற ஷெஃப்ஸோட ஸ்டைலே ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஆல்டுகெதர். ஸோ இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது இந்த இன்க்ரீடியண்ட் கூட குக் பண்ணும்போது இட் வாஸ் அ சடன் ஷாக் ஃபார் மீ. ஏன்னா ஓகே அங்கே வந்து அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிட்டு இங்கே வரும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு டிகிரி படித்தது வேல்யூவே இல்லையான்னு ஒரு ஜோனில் போயிடுச்சு. ஸோ அங்கேருந்து என்னோட ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது there is a lot of things that ஒருத்தங்களுக்கு ஒரு ஷெஃபாக வந்து நீங்கள் கற்றுப்பீங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் I've learned a lot. அண்ட் ஒரு ஷெஃப்க்கு வந்து லேர்னிங் ஸ்டாப் ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பண்ண மிஸ்டேக் நாளைக்கு வேறு ஏதோ மிஸ்டேக் இருக்கும். ஸோ there's no end to learning. ஓகே சார், இப்போ வந்து நம்ம வேர்ல்டு லெவலில் இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹெரிட்டேஜிக்கலாக ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான ஒரு விஷயம். ஆனால் இதை வந்து நீங்கள் மாஸ்டர் செஃப்பில் யாராவது ஒருத்தங்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க டைட்டில் வின்னர் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து சொல்லலாம்? நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட்டே பொதுவாக ஒரு ரொம்ப ஒரு பாரம்பரியம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டீப்ட் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பட் இப்போ நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்னு எடுத்தோம்னா அதுக்கு ஒரு தோற்றம் வந்து நம்ம அது ஒரு பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை ஒரு இலையில வந்து இந்த சாப்பாடு மொத்தம் போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், அது ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ரெசன்டேஷன். பட் அதையே வந்து நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி டெல்லிங் மீடியமாக யூஸ் பண்ணலாம். எப்படி ஒரு ஓவியம் மாதிரி உங்கள் பிளேட் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது வந்து உங்கள் இந்த உணவை வச்சு ஒரு ஓவியம் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஐ ஃபீல் ஒரு வின்னருக்கு வாட் இட் டேக்ஸ் இஸ் அதை எப்படி புதுமையாக கொடுக்கலாம். இப்போது பிரியாணி வந்து பிரியாணியாக இல்லாமல் ஒரு கஞ்சி மாதிரி, ஆர் இப்போ ஒரு புளி சாதத்தை வந்து ஒரு ஐஸ்கிரீம். ஜஸ்ட் திங்கிங் அலவுட், ரைட்? as chefs we tend to think in different ways. பட் எனக்கு டேஸ்ட் பண்ணும்போது அது புளி சாதம் மாதிரி இல்லை பிரியாணி மாதிரி இருந்ததுன்னா ஐம் ஹாப்பி. சிம்பிளாக சொல்லணும்னா நாங்கள் 3 பேர் சர்ப்ரைஸ் ஆகிட்டோன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நோ, பிகாஸ் அந்த சிந்தனை, சுவை அண்ட் தோற்றம், இது மூணுமே இஃப் இட் இஸ் தேர் ஆன் த பிளேட் தட் வி see அண்ட் டேஸ்ட், ஐ திங்க் தே ஹேவ் இட். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்க்க நல்லா தான் இருக்கு, சாப்பிடும்போது நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க. கடைசியில் என்ன அவங்களுக்கும் அதுல ஒரு குறை சொல்லணும்னு சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி என்ன பண்றீங்கன்னு புரிஞ்சிருச்சு. சீசன் 3க்கு எப்படி ஜின்னரை சிம்பிளா क्वेश्चन பேப்பர் லீக் பண்ணலாம்னு பாக்குறீங்க, மாட்டிட்டீங்க. நோ, அது வந்து அவ்வளவு சிம்பிள் கிடையாது. மேபி எனக்கு வேண்டப்பட்டவங்க யாரை கூட சேர்ந்துக்கலாம். கவலைப்படாதீங்க. அவங்க வந்து உங்களை மாதிரி இருந்தாங்க, பார்க்க உங்களை மாதிரி இருந்தாங்கன்னா நாங்கள் குவாலிஃபை பண்ண மாட்டோம். ஓகே, நீங்களே வந்தாரு. இதுல வந்து ஒரே ஒரு என்னன்னா, இப்போ வந்து யாருமே எந்த முழுமையா அவங்களோட 100% இறக்குறாங்க. அதோட டேஸ்ட், அதோட இனோவேஷன், அதோட பிரசன்டேஷன், இந்த மூணுமே வந்து அவங்க ஃபோக்கஸ்டா கொடுக்குறாங்க. அதுதான். ஓகே சார், இப்போ 3 பேர் இருக்கிறீங்க. 3 பேர்ல யார் ரொம்ப டஃபஸ்டான ஸ்ட்ரிக்டான ஒரு ஜட்ஜு? நான் இல்லை. இல்லையா, அவங்க உங்களை தான் பார்த்தாங்க. இது எப்படி இருக்கு தெரியுமா? நான் இல்லை. ஓகே, என்ன பார்த்தா ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு, டஃபா இருக்கிற மாதிரி தோணுது. இல்ல ஃபர்ஸ்ட் உங்களை கெட்டப்ப பார்த்து நானே வந்து கொஞ்சம் இதா எனக்கு பேசுறதுக்கு அப்புறம் தெரியுது. ஸோ 2 பேரும் உங்களை தான் கை காட்டுறாங்க. ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்க? பாவம் இல்லையா வரவங்க? இல்லை, கண்டிப்பா. என்னோட இன்டென்ஷன் என்னன்னா, இப்போ வீட்டில் வந்து அம்மா அப்பா திட்டினாங்கன்னா ஏன் திட்டுறாங்க? ஏன் திட்டுறாங்க? சொல்றத கேட்கல. இல்லை, நீங்க வந்து பெட்டரா பண்ணணும். நீங்க ஒரு மென்டரா ட்ரீட் பண்ணுறது தான் அந்த கிரிட்டிக்கல்னஸ். இட் கம்ஸ் ஃப்ரம் தேர். பிகாஸ் நம்ம ஒரு ஃபீட்பேக் சொன்னோன்னா இட் ஹஸ் டு பி வர்த் ஃபார் தட் கண்டெஸ்டன்ட். ஏன்னா அடுத்த சேலஞ்சுக்கு போகும்போது அந்த நெகட்டிவ் கமெண்ட்டை வந்து அதை எப்படி பாசிட்டிவ் ஆக்கணும்னு அது கரெக்டாக ஃபீட்பேக் கொடுத்தாங்கன்னா
அவங்களுக்கு வந்து அந்த ஜோன்லேருந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இல்லை சும்மா வந்து இது நல்லா இல்லைப்பான்னு சொன்னோன்னா என்ன யூஸ் அதில்? இதனால நல்லா இல்லைன்னு சொல்கிறது தான் இஸ் த ரைட் வே டு ஜட்ஜ்ன்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்றது இதுதான் மிஸ் ஆகுது அப்படின்றது. அண்ட் அது இல்லாமல் நம்ம மாஸ்டர் ஷெஃப் டைட்டில் சூஸ் பண்ணும்போது எங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் நாளைக்கு அவங்க வந்து வெளியில் போயிட்டு தேர் கோயிங் டு ஸ்டார்ட் சம்திங் பை தெம்செல்வ்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் தே கெட் இன் டு த ஷெஃப் ஃபீல்ட். ஸோ அண்ட் ஒரு ஷெஃப்க்கு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே எடுத்துக்க தெரிஞ்சிருக்கணும். சார் உங்க சொல்லும் போதே தெரியுது சார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல சார். அவங்க நான் ஸ்ட்ரிக்டா இருப்பேன்றத அவங்க சொல்றது புரிஞ்சுக்க. எனக்கு 27 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது படிச்சு பாஸ் பண்ணி 27 வருஷம். இவங்க மட்டும் எனக்கு என்னைக்காவது ஷெஃபா இருந்திருந்தாங்கன்னா சத்தியமா நான் கிச்சன்ல அழுதுருப்பேன். இல்லைங்க, நான் ஒன்று கேட்குறேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறவங்க பிடிக்குமா இல்லை சுத்தி வளைஞ்சு சொல்றவங்க உங்களுக்கு பிடிக்குமா? பேசிக்கலி நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நான் வந்து இது நல்லா இருக்கு இது நல்லா இல்ல சார், ஒருவேளை எனக்கு அந்த குக்கிங்ல ஏதாவது ஆர்வம் வந்துச்சுன்னா சத்தியமா அவங்ககிட்ட வர சார், அவங்ககிட்ட போக மாட்டேன் சார். பிகாஸ் உண்மையா as a chef எனக்கும் நெகட்டிவ் கிரிட்டிசிசம் வந்திருக்கு. பட் அது வந்து எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஷார்ட் கமிங்ஸை கரெக்ட் பண்றோன்னு தான் இருக்கு. ஸோ ஒருத்தங்களுக்கு அவங்களோட நெகட்டிவ்ஸ் என்னன்னு தெரியலன்னா எங்கே அவங்களுக்கு கரெக்ட் பண்ண முடியும்? அண்ட் ஒரு வீட்டில் சமைக்கக்கூடியவங்களுக்கு இட்ஸ் அ தேங்க்லெஸ் ஜாப், ரைட்? வீட்டில் சமைக்கக்கூடியவங்க டே இன் டே அதே பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்கள இந்த மாதிரி ஒரு ஷோக்கு கொண்டு வந்து அவங்க ஒரு மாஸ்டர் ஷெஃபாக வெளியில் வரணும்னா we need to train them in certain ways, mentor, teach, train. ஏன்னா வீட்டு கிச்சன்லேருந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிச்சன்றது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அதை தாங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை வேணும். ஒரு டீச்சரே எடுத்துக்கோங்க, ஸ்கூல்ல அவங்களுக்கு ஃபெயில் போடுறதுல சங்கடம் இருக்கு இல்ல, ஏன்னா அவங்களுக்கும் அது ஒரு லாஸ் தான். பட் ஒரு மேத்ஸ் ப்ராப்ளம் வந்து 2+2 5ன்னு போட்டா ராங்ன்னு தான் சொல்லணும்ல. நம்ம வந்து ஓகே அவங்க மனசை பாரப்படுத்த கூடாதுன்னு நம்ம சொல்லாம இருந்தா, ஏன்னா நான் ஸ்ட்ரிக்ட் இல்ல, அது ஏதோ ஒரு நான் சொல்றது நீங்களே பாருங்க, என்ன ஓட வச்சிருக்காங்க தெரியும் உங்களுக்கு, நீங்க சீசனை பாருங்க உங்களுக்கே புரியும். ஓகே சார். சார் அப்புறம் வந்து வீட்டில் இப்போ 3 பேர்கிட்டையும் இந்த செஃப்ன்றனால கேட்குறேன், கடையில் பிரியாணி சாப்பிட்றோம், அங்கே சாப்பிட்றோம் இங்கே சாப்பிட்றோம், அங்கெல்லாம் நல்லா இருக்குது. சம்டைம்ஸ் வந்து வீட்டில் வந்து இந்த ஒரு அண்ணா கேட்க சொன்னார், இந்த கேமராமேன் தான், அவங்க ஒய்ஃப் செஞ்சு வச்சாங்க அப்படின்னா அதை வந்து சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு டேஸ்ட் வர மாட்டேதுங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியாணி நம்ம எடுத்தோம்னா முக்கியமா நான் சொல்றேன், அது நீங்க கேட்டீங்களே, வீட்ல ஒய்ஃப் செஞ்ச பிரியாணிக்கு டேஸ்ட் வரலன்னா மூடிட்டு ஒய்ஃபுக்கு ஏதாவது போய் வாங்கி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, கொடுத்துட்டாங்க, டேஸ்ட் வரல, நம்ம என்ன பண்ணணும், வாயை மூடிட்டு வெளியில போய் ஒரு நல்ல பிரியாணி வாங்கி அம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு கொடுக்குறது நம்ம கடமை. பிரியாணி தான் இப்படிதான் இருக்குன்னு காமிச்சிடும். அது காட்டினீங்கன்னா அடுத்த விஷயம் இல்லனா ஏன் உங்க வைஃப் மட்டும் குக் பண்ணனும், நீங்களும் எக்ஸாக்ட்லி. சமைக்கிறது இட்ஸ் நாட் ஜெண்டர் பேஸ்டுங்க. சமைக்கிறது ஆம்பளையும் சமைக்கலாம் பொம்பளையும் சமைக்கலாம். ஓகே, ஆனா மனசால சமைக்கணும் சார். ஐயோ மாட்டிக்கிட்டேன் சார். இது எப்படி இருக்கு தெரியுமா சார், அதான் உங்களுக்கு வந்து மாஸ்டர் ஷெஃப்க்கு ஆடிஷன் வந்த மாதிரி இருக்கு சார். 3 பேர் என்ன வச்சு ஆடி போயிருவீங்க. ஓகே சார், இந்த மாஸ்டர் ஷெஃப்ல நான் வந்து அதிகமாக சில டாஸ்க் வந்து பார்த்துருக்கேன். கண்ணை வந்து மூடிட்டு சில பொருளை அவங்க கையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து அதை பற்றி சொல்லுங்கள், அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட சில பொருள் இருக்குது, அதை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு அது என்னன்னு சொல்லுங்கள், அதை பற்றியும் சில சொல்லாமா? சார் அப்படி எடுத்து காமிச்சிருங்க சார். ஓகே. ஸோ இது என்ன ஆக்சுவலாக யார் சொல்லணும்? சார் நீங்கள் வெண்டைக்காய். ஓகே மேம், நீங்கள் இல்லை நீங்கள் மேம் பச்சை மிளகா. சார் ரொம்ப கஷ்டங்க, இதை வச்சு ஒரு பாட்டு இருக்கு, அது என்னமோ இருக்கா குண்டு குண்டு கா, அதான் சொல்லுவாங்க, அதானே இது கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய். எஸ் 3 பேருமே ஓப்பன் பண்ணலாம். ஸோ கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு செஃப் அப்படின்றனால இதில் எனக்கு இந்த டிஷ் நான் ரொம்ப செம்மையாக பிடிக்குங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கத்திரிக்காய் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஷ் என்ன? அது கத்திரிக்காயில் நிறைய இருக்கு, ஏதாவது ஒன்று சார். எண்ணெய் கத்திரிக்காய்.
என்ன கத்திரிக்கா? அப்பயே கேமராமேன் சொன்னா அதை தான் சொல்லுவாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டீங்க. நீங்க பச்சை மிளகாய் என்னடா சொல்றது? எனக்கு பச்சை மிளகாய் தொக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, செமையா இருக்கும். நீங்களே பண்ணுவீங்களா மேம்? ஆ, ஓகே, ஒரு நாள் செஞ்சு ஃபர்ஸ்டே ஸ்பைசின்னு சொல்லி பாத்தீங்களா, ஸ்பைசி அவங்களுக்கே வந்துருச்சு. பட் இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப அந்த சில்லி ஸ்வீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வெண்டைக்காய் இது செட்டிநாடு மண்டி செம்மையாக இருக்கும். சின்ன வெங்காயம் இதுவும் போட்டு அரிசி களைஞ்ச அந்த அரிசி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது புளி கரைச்சி போட்டு பண்ணால் சூப்பராக இருக்கும். மதுரை அப்படின்னு சொன்னாலே ஃபுட்டு வந்து அதிகமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபுட்டு வந்து வேற எங்கேயும் போய் சாப்பிட்டா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சார் காரணம்? அது நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? அதுக்கு எதாவது காரணம் கேட்டிங்கன்னா அந்த மதுரை மக்கள் ஓகே, எந்த ஒரு சாப்பாடுமே நீங்கள் சாப்பிட்ற இடம் பொறுத்து வந்து அந்த டேஸ்ட் மாறும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் குடிக்கிறீங்க, இங்கே நல்ல ஏசியில இருந்து குடிக்கிறீங்க, அதே வாட்டரை நீங்க வெயில போய் குடிக்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தாகம் வந்து பொருளாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இஃப் யூர் ஈட்டிங் அ பிரியாணி இன்சைட் த தாஜ், நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நல்ல ஏர் கண்டிஷன் இருந்துச்சு, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். அதே பிரியாணி வந்து நீங்க கூரக்கடலை சாப்பிடுச்சே வேற மாதிரி இருக்கும். சேம் திங். ஓகே. ஸோ மதுரையை விட்டு வெளியில வரைச்சே அந்த டேஸ்ட் எல்லாம் இருக்காருன்னா அந்த மதுரை மக்கள் அந்த சிரிப்பு, அந்த வே தட் தே பிஹேவ் வித் யூ, ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த மாஸ்டர் செஃப் கொஞ்சம் 3 ஜட்ஜும் கொஞ்சம் வரவங்களை கொஞ்சம் பார்த்து யார் இதுக்கப்புறம் யார் வராங்க இல்ல வரவங்க மீன்ஸ் வர கண்டஸ்டன்ஸை கொஞ்சம் நல்லா பண்ணுங்கப்பா, ரொம்ப திட்டம் பார்த்து வச்சு சரிங்களா? ஐயோ பாவம். ஓகே, ஸோ மேம் நீங்க இந்த மனுஷன் அடுத்த சீசன் வராதுன்னு தெரிஞ்சிச்சு. யோகி நீங்க வந்தீங்கன்னா சத்தியமா சொல்றேங்க, நான் உள்ள அனுமதி பண்ணுவீங்க, எனக்கு வந்து டைட்டில் கொடுத்துருவீங்க. டைட்டில் கொடுத்துருவேன். அந்த வந்த டைட்டில் கிடைக்கிறதுக்கும் நடுவில் இருக்கே கொஞ்ச நாள் வா காது மேலே போடுறோம் அப்படின்றீங்களா? ஓகே மேம், ஸோ 3 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த மாஸ்டர் செஃப் வந்து April 22 வந்து லான்ச் ஆக போகுது. நானும் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.